அந்த காட்டுல நிறைய விலங்குகள் ஒன்னோட ஒண்ணு அன்பா பழகிட்டு வந்தாலும் அதுல ஒரு முயலும் ஒரு அணிலும் அப்புறம் ஒரு ஆமையும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தது. இதுல யாருக்காவது ஒரு பிரச்சனைனா மத்த 2 விலங்குகளும் முன்னாடி வந்து நின்னு உதவும். வாழ்க்கையில என்ன கஷ்ட நஷ்டம் வந்தாலும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு துணையா நிக்கும். இவங்களோட இந்த நட்பை பத்தி காட்டுல இருக்கிற மத்த எல்லா விலங்குகளும் ரொம்பவே பெருமையா பேசுவாங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு நட்பை அந்த விலங்குகள் வேற எங்கேயும் பார்த்ததே இல்ல. அந்த காட்டுல பூந்தோட்டம் மாதிரி இருக்கிற ஒரு அழகான இடத்துல நான் சொன்ன அந்த 3 விலங்குகளான முயல், அணில் அப்புறம் ஆமை 3 பேரும் அடிக்கடி போய் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த காட்டுக்கு பக்கத்திலேயே இன்னொரு காடு இருந்தது. அந்த காடு இந்த காடு மாதிரி இல்ல. அங்க சிங்கம், புலி, கரடி, ஓநாய் மாதிரியான நிறைய கொடூரமான விலங்குகள் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்தது. அப்படி அங்க இருந்த கொடூர விலங்குகள்ல ஒரு நரி தான் சாப்பிட ஒரு மானை துரத்திக்கிட்டு இருந்தது. அந்த மான் ரொம்ப வேகமா துள்ளி துள்ளி ஓடுனதால மானை அந்த நரியால பிடிக்கவே முடியல. மானை துரத்திக்கிட்டு ரொம்ப தூரம் ஓடி வந்ததால அந்த நரி வழி தவறி பக்கத்து காட்டுக்குள்ள வந்துடுச்சு. ரொம்ப பசியில இருந்த நரி தன்னோட காட்டுக்கு போக வழியும் தெரியாம சாப்பிட வேற எந்த உணவும் கிடைக்காம அங்கேயே அலைஞ்சுகிட்டு இருந்தது. அந்த காட்டுல அங்க இங்கன்னு அலைஞ்ச நரி இப்போ முயல், அணில், ஆமை 3 பேரும் விளையாடிக்கிட்டு இருந்த அந்த பூந்தோட்ட மாதிரியான இடத்துக்கு வந்துடுச்சு. அந்த இடத்துல இந்த 3 பேரையும் பார்த்ததுமே தனக்கு செமையான ஒரு விருந்து இருக்கிறதா சந்தோஷப்பட்டது பசியில இருந்த அந்த நரி. அங்க ஒரு இடத்துல செடி கொடிகள்லாம் வரமுறை இல்லாம வளர்ந்து ஒரு புதர் இருந்தது. பசியில இருந்த நரி ரொம்பவே மெதுவா நடந்து அந்த புதர் கிட்ட வந்து யாருக்கும் தெரியாத மாதிரி புதருக்கு பின்னாடி மறைஞ்சு நிக்குது. அங்கேயே கொஞ்ச நேரம் நின்னுக்கிட்டு முயல், அணில் அப்புறம் ஆமை இந்த 3 பேரையும் பார்த்துக்கிட்டு இருந்தது. பார்த்துக்கிட்டே இந்த 3த்துல முதல்ல எதை அடிச்சு சாப்பிடலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தது அந்த நரி. யோசிச்ச நரி முதல்ல முயலை அடிச்சு சாப்பிடலாம்னு முடிவெடுத்தது. முயல் அணில் கூடவும் ஆமை கூடவும் சுவாரஸ்யமா விளையாடிக்கிட்டு இருந்த போது முயலை அடிக்க இதுதான் சரியான நேரம்னு நினைச்சு முயலை தாக்க தயாராகுது அந்த நரி. தாம் மறைஞ்சுக்கிட்டு இருந்த புதர்ல இருந்து திடீர்னு பாய்ச்சலோட வெளியே வந்தது நரி. நரி முயலை நோக்கி வந்ததை பார்த்த அணில் கொஞ்சம் தூரத்துல இருந்தாலும் தன்னோட பக்கத்துல இருந்த கற்களை எடுத்து அந்த நரி மேல அடிச்சது. நரி இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அணில் இப்படியே தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருந்ததால நரியால முயல் கிட்ட கூட போக முடியல. இதையெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஆமை கொஞ்சம் தூரத்துல தள்ளி இருந்த முயலுக்கிட்ட அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓட சைகையாலேயே சரியான வழியை காட்டி அந்த முயலை அந்த இடத்த விட்டு ஓட வச்சிடுச்சு. அப்புறம் ஆமையும் அந்த இடத்துல இருந்து தூரமா போயிடுச்சு. அணிலும் ஒரு பெரிய மரத்துல ஏறி தப்பிச்சிடுச்சு. இப்போ அந்த நரி எந்த ஒன்னையும் பிடிக்க முடியாம ஏமாந்த மாதிரி நிக்குது. அந்த நரி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தோத்ததே இல்ல. ஆனா நரிக்கு எப்பவுமே புத்தி அதிகம். அதனால இது எல்லாத்தையும் பார்த்த நரிக்கு மனசுக்குள்ள பல சிந்தனைகள் ஓடிச்சு. நரி என்ன யோசிச்சதுன்னா, முயல், அணில் அப்புறம் ஆமை இந்த 3 பேரும் நல்ல நட்போட ஒற்றுமையா இருக்காங்க. அதோட எப்பவுமே ஒன்னாதான் இருப்பாங்க போல இருக்கு. இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தரை நாம அடிச்சு சாப்பிட வந்தாலும் மீதி 2 பேரும் வந்து அந்த ஒன்ன காப்பாத்திடுவாங்க. அதனால முதல்ல இவங்க 3 பேரையும் தனித்தனியா பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சது. அப்படி நினைச்ச நரிக்கு ஒரு யோசனையும் வந்து அதை செயல்படுத்தவும் ஆரம்பிச்சது. நரி என்ன பண்ணுச்சுன்னா, அடுத்த நாள் காலையில ஒரு மான் மாதிரி தன்னோட தோற்றத்தை மாத்திக்கிட்டு முயல், அணில் அப்புறம் ஆமை இந்த 3 பேரும் ஒன்னா விளையாடிக்கிட்டு இருந்த இடத்துக்கு போச்சு. அவங்க கிட்ட போய் மான் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருந்த நரி, உங்க 3 பேரையும் நினைச்சா பெருமையா இருக்கு. உங்களோட இந்த நட்பு ரொம்ப புனிதமானது. இந்த உலகத்துல வேற எங்கேயுமே இப்படிப்பட்ட நட்பு இருக்காது. இப்படிப்பட்ட நீங்க இந்த காட்டுல இருக்கிறது இந்த காட்டுக்கே பெருமை அப்படின்னு சொல்லிச்சு. இத கேட்ட அந்த 3 பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு, ஆமா அது உண்மைதான், நாங்க சின்ன வயசுல இருந்தே இப்படித்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையான நட்போட இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே மான் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருந்த நரி, அது எல்லாம் சரிதான், ஆனா இந்த காட்டுல எல்லோருமே உங்களோட நட்பை பத்தி பெருமையா பேசும்போது கூடவே வேற ஒரு விஷயத்த பத்தியும் பேசுறாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்டுச்சு. அந்த 3 பேருமே ஒரே குரல்ல, வேற ஒரு விஷயமா, என்ன அது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு மான் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருந்த நரி,
நீங்க 3 பேரும் ஒன்னா இருக்கிறதால தான் நீங்க பாதுகாப்பா இருக்கீங்களா, இல்லனா மத்த விலங்குகள் உங்களை ஒரு கொசுவை அடிச்சு போடுற மாதிரி அடிச்சு போட்டுடுமா? அதோட நீங்க 3 பேரும் ரொம்பவே பயந்தாங்கொலிகளா, அதனாலதான் எப்பவுமே ஒன்னா இருக்கீங்களாம். இப்படியெல்லாம் காட்டுக்குள்ள பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிச்சு. இத கேட்டதும் முயல், அணில், ஆமை இந்த 3 பேரும் ஒருத்தரோட முகத்தை ஒருத்தர் மாறி மாறி பாத்துக்கிட்டாங்க. காட்டுக்குள்ள நம்மள பத்தி இப்படியெல்லாம் பேசிக்கிறாங்களான்னு ஆச்சரியம் அவங்களுக்கு. உடனே முயல் அந்த மான் வேஷம் போட்டிருந்த நரிக்கிட்ட, காட்டுக்குள்ள எங்களை பத்தி இப்படியெல்லாம் பேசிக்கிறாங்கன்னு நீ சொல்லிதான் எங்களுக்கு தெரியும். நீ இத சொன்னதுக்கு நன்றி. அவங்க சொன்னதுல முழுசா உண்மை இல்ல, ஆனாலும் பாதி உண்மைதான். ஏன்னா நேத்து ஒரு கொடூர நரி என்னை அடிச்சு சாப்பிட வந்தது. என்னோட நண்பர்களான அணிலும் ஆமையும் தான் என்னை காப்பாத்துனாங்க. அவங்க மட்டும் இல்லனா நான் இப்ப உன் கூட பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். எப்பயோ அந்த நரியோட வயித்துக்குள்ள போயிட்டு இருப்பேன். அதனால நாங்க ஒன்னா இருக்கிறதாலதான் பாதுகாப்பா இருக்கோன்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லிச்சு. பக்கத்துல இருந்த அணிலும் ஆமையும் கூட முயல் சொல்றது சரிதான்னு தலையசைச்சது. இதையெல்லாம் பார்த்து அந்த நரிக்கு பெரிய ஏமாற்றமா இருந்தது. நரி என்ன நினைச்சதுன்னா, நாம இப்படி அவங்கள பயந்தாங்கொல்லிகள், அப்புறம் நீங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறதாலதான் பாதுகாப்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தான் பயந்தாங்கொல்லி எல்லாம் இல்ல, தான் தனியாவே இருந்தாலும் தன்னை பாதுகாத்துக்க முடியும்னு மனசுல ஈகோ வரும். அந்த ஈகோவால 3 பேரும் தனித்தனியா பிரிஞ்சிடுவாங்கன்னு நினைச்சது. அப்படி பிரிஞ்சு இருக்கும் போது அந்த 3 பேரையும் தனித்தனியா அடிச்சு சாப்பிட்டுடலாம்னு கணக்கு போட்டு இருந்தது அந்த நரி. ஏற்கனவே பசியில் இருந்த நரி தான் போட்ட திட்டம் எதுவுமே சரியா நடக்காததால ரொம்பவும் கொடூரமா மாறிடுச்சு. உடனே தான் போட்டிருந்த மான் வேஷத்தை களைச்சிட்டு பக்கத்துல இருந்த முயலை அடிக்க பாக்குது. இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலனாலும் அந்த 3 பேரும் சட்டுன்னு சுதாரிச்சுக்கிட்டாங்க. மான் வேஷத்தை களைச்ச நரிய பார்த்த உடனே முயல் முன்ன மாதிரி இப்ப ஓடாம அந்த நரிய தன்னோட பல்லால கடிக்க ஆரம்பிச்சது. பக்கத்துல இருந்த அணில் கீழே கடந்த கற்களை எல்லாம் எடுத்து ஒண்ணு ஒன்னா அந்த நரி மேல ஓங்கி அடிக்க ஆரம்பிச்சது. ஆமை தன்னோட பங்குக்கு நிறைய முட்ட ஆரம்பிச்சது. இந்த எல்லா தாக்குதலும் ஒரே நேரத்துல நடந்ததால அந்த நரியால சமாளிக்க முடியல. ஆளை விட்டா போதும்னு அந்த இடத்த விட்டே ஓடிடுச்சு நரி. ஓடி போன நரிக்கு மறுபடியும் இங்க வந்து இவங்கள சாப்பிடணும்னு எண்ணமே வராது. ஏன்னா வாங்கின அடி அந்த மாதிரி. முன்ன மாதிரி முயல், அணில், அப்புறம் ஆமை 3 பேரும் பயந்து ஓடி போகாம நேரடியா நரியை எதிர்த்து சண்டை போட்டு அதுல ஜெயிச்சும் காட்டினதால அவங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதோட தங்களோட ஒற்றுமையை நினைச்சு பெருமையும் பட்டாங்க. எப்போதும் ஒற்றுமைதான் பலம். நம்மளோட ஒற்றுமைய பார்த்து பல பேர் பொறாமப்படலாம். சூழ்ச்சி செஞ்சு நம்மள பிரிச்சு அதுல ஆதாயம் தேட முயற்சிக்கலாம். இந்த மாதிரியான சூழ்ச்சிகள்ல நாம எப்பவுமே விழுந்துடக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் அதுல சரி எது தவறு எதுன்னு சீர்தூக்கி பார்த்து இந்த கதையில வர முயல், அணில், அப்புறம் ஆமை மாதிரி சரியான முடிவை எடுக்கணும். அப்போதான் நாம வாழ்க்கையில வெற்றி பெற முடியும்.